ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோம்மேடு சோப் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ கிளிசரின் பேஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வாசனைக்கு ஏதாவது ஒரு சென்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் சாண்டில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு குப்பை மேனி இலை கொஞ்சமாக எடுத்து கழுவிட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வேப்பிலை, அந்த வேப்பிலையும் ஒரு 2 கொத்து எடுத்து நல்லா அலசிட்டு அதையும் வச்சுருக்கேன். இப்போ அது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். குப்பைமேனி இலையும் வேப்பிலையும் சேர்த்து நம்ம இப்போது மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதில் இருக்க அந்த முழுசாக ஒரு சில இலைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் கூட எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ ஒரு பவுலில் நம்ம சாறு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த சாறை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது போல் எடுத்து சாறு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதில் 1-2 இந்த மாதிரி அந்த இலையெல்லாம் விழுந்தால் கூட ஒன்றும் பரவாயில்ல. இல்லை உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு சாறு கிடச்சிருக்கு. அந்த சக்கையெல்லாம் நம்ம டஸ்ட்பினில் போட்டுடலாம், அது ஒன்றும் யூஸ் இல்லை. அதுக்கப்புறம் இந்த கிளிசரின் பேஸ் இருக்கு இல்லையா, அதை நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஏன் இதை கட் பண்ணுறோம், அப்படியே போடலாம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அது மெல்ட் ஆகாது. அதனால் எந்த அளவுக்கு நம்ம அதை சைஸை சின்னதாக கட் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக அது மெல்ட் ஆகிடும். ரொம்ப நேரம் வச்சுருக்கவும் முடியாது இல்லையா, ரொம்ப கெட்டியாகிடும். ஏன்னா அது அப்படியே விட்டோம்னா மெல்ட் ஆகும்போது கெட்டியாகிடும். ஸோ சீக்கிரமாக மெல்ட் ஆகணும், அதே சமயத்தில் சீக்கிரம் கெட்டியாகவும் கூடாது. ஸோ அதுக்காக தான் சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இது போல் எல்லா சோப் பேஸையும் நம்ம என்ன பண்ணலாம், இது போல் துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம அந்த சோப்பை தயாரிக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதை அடுப்பில் வச்சுருக்கேன். இன்னொரு பாத்திரத்தில் சோப் பேஸ் போட்டு அதையும் அந்த தண்ணிக்குள்ளே வச்சுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சு தான் நம்ம அதை பண்ணணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெல்ட் ஆகும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு மெல்ட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாக எல்லாம் கரைஞ்சி வர ஆரம்பிச்சிடும். நல்லா கரைஞ்ச பிறகு நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த சாறை நம்ம அதுக்குள்ளே விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் கரைஞ்சிடுச்சு. அடுப்பில் இருக்கும்போதே தான் அந்த சாறை நம்ம விடணும். இப்போ சாறை விட்டு நல்லா கலக்கிட்டு கீழே இறக்கி வச்சுக்கலாம். நான் சோப்புக்காக மோல்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கலவையில் நம்ம கொஞ்சமாக அந்த வாசனை திரவியத்தை விட்டுக்கலாம். கொஞ்சம் தான் விடணும், ரொம்ப விடக்கூடாது. ஒரு 4-5 சொட்டு விட்டுட்டு நல்லா கலக்கி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மோல்டில் ஊற்றிடுங்க. கொஞ்சம் ரொம்ப நேரம் விட்டால் அது ரொம்ப கெட்டியாகிடும். ஸோ அதனால் தண்ணியாக இருக்கும்போதே அதில் விட்டுருங்க. இப்போ நான் எல்லாம் சோப்பையும் நான் அதில் மோல்டில் ஊற்றிட்டேன். அவ்வளோதாங்க, அப்படியே ஒரு 1 மணி நேரத்துக்கு விட்டுருங்க. ஒரு 1 ஹவர் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இது போல் சோப்பு ரெடி ஆகிருக்கும். நீங்கள் இந்த சோப்பை மறுநாளே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரொம்ப அழகான அருமையான ஹோம்மேட் சோப்பு ரெடி ஆகிடுச்சு. இது போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.